ராம் நாராயண் ராம். ஒரு ஜமீன்தாரின் வீட்டில் 100 வேலைக்காரர்கள் இருந்தனர். ஆனால் அவர் அவர்களிடம் வேலை எடுக்க முடியவில்லை. அவரே எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருந்தார். வீடு துடைப்பது முதல் அனைத்து வேலைகளையும் அவரே செய்தார். வீடு துடைக்கும் போது வேலைக்காரர்களை திட்டிக் கொண்டே இருந்தார். வேலைக்காரர்களும் பாபு பாபு என்று கூறிக்கொண்டே இங்கே அங்கே ஓடிக்கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் நேரமில்லை என்பதால் நாட்காட்டியின் பக்கம் கழித்ததில்லை. இதற்காக வேலைக்காரர்களை பலமாக திட்டினார். அடுத்த நாள் பார்த்தபோது நாட்காட்டியில் ஒரு பக்கமும் இல்லை. எல்லோரும் நினைத்தனர், என்னை திட்டுகிறார், நன்றாக வேலை செய்யவில்லை என்பதால் தான் இப்படியாச்சு. அதனால்தான் நம் நரம்புகளை கட்டுப்படுத்த வேண்டும். கட்டுப்படுத்த முடியாதவரை தான் துன்பம் இருக்கும். அதற்காக பயிற்சி தேவைப்படுகிறது. நம் உள்ளுணர்வை மிக வலுவானதாக மாற்ற வேண்டும். தூங்குகிற போது கூட பயிற்சி நடந்து கொண்டிருக்க வேண்டும். அனைவரும் சரியான முறையில் செயல்பட்டால்தான் அது மலரும். அது மலர்ந்தவுடன் அது வேகத்துடன் முன்னேறத் தொடங்கும். ஒரு நிமிடத்தில் 60 லட்சம் ஜபம் செய்ய வேண்டும். ஒரு வினாடியில் 60 லட்சம் ஜபம் எப்படி நடக்கும்? ஆனால் நீங்கள் ஜபம் செய்ய ஆரம்பித்தால் எவ்வளவு நாள் ஆகும் என்பதை கணக்கிட வேண்டும். 1 2 3 4 என மெதுவாகவும் வேகமாகவும் சொல்லலாம். நிபுணர்கள் வேகமாக சொல்கிறார்கள். நீங்கள் விரைவாக சொன்னால் அது மேலும் சுலபமாக இருக்கும். பாருங்கள், உடலில் உள்ள அனைத்து சுரப்பிகளும் கிளாண்ட்ஸ் எப்படி செயல்பட துவங்கும். சூரியன் நேரடியாக ஒளி விடுவதில்லை. அது எத்தனையோ பொருட்களை தாண்டி நம்மிடம் வந்து சேருகிறது. இப்படித்தான் சில ஒலிகள் தூரத்தில் இருந்தாலும் சாஸ் சாஸ் என்று இங்கே கலந்து விடுகின்றன. இது ஒரு பெரிய விஷயம். இந்த உணர்வுகள் இவ்வளவு விழிப்புடன் இருப்பதால் நீங்கள் வீட்டில் தூங்கிக் கொண்டிருக்கும் போது புயலின் சத்தம், கடலின் முரட்டு சத்தம் கேட்டுக்கொள்கிறீர்கள். எல்லாம் வீட்டுக்கு புறமாக நடப்பது போல் உணரப்படுகிறது. ஆனால் அவை பல மைல்கள் தொலைவில் இருக்கின்றன. மிக தொலைவில் உள்ள ஒரு விஷயம் ஒரு கை தூரத்தில் இருப்பதைப் போல் தெரிகிறது. இது எல்லாம் உடலுடன் தொடர்புடையது. நீங்கள் வீட்டில் உட்கார்ந்தபடி ஒரு கப்பல் மூழ்கும் காட்சியை காண்கிறீர்கள். அந்த கப்பலில் உள்ளவர்கள் உதவி உதவி என்று கூச்சலிடுகிறார்கள். நீங்கள் கூட மூழ்கப் போகிறீர்கள் என்று நினைத்து கூச்சலிட்டு ஓட ஆரம்பிக்கிறீர்கள். வீட்டினர் நினைப்பார்கள், நீங்கள் பைத்தியமானீர்கள். உங்களை பிடித்து ஊசி அடிப்பார்கள். நீங்கள் எனக்கு எதுவும் ஆகவில்லை எனச் சொன்னாலும் யாரும் கேட்க மாட்டார்கள். புரிந்து கொள்ளவில்லை என்றால் இப்படித்தான் நடக்கும்.